எல்லாரும் ரெடியா இருங்க. அடுத்த அட்டாக் பலமா இருக்கணும். ஈரானுக்கு எதிரா புது அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட ட்ரூத் சோஷியல் பக்கத்துல வெளியிட்ட புதிய பதிவு ஈரான் போர் சூழல்ல மறுபடியும் பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு. ஈரான் கூட பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்னாடியே ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு உலக அரசியல்ல ரொம்ப பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு. ட்ரம்ப் தன்னோட பதிவுல அமெரிக்காவோட எல்லா போர்க்கப்பல்கள், விமானங்கள், ராணுவ வீரர்கள், கூடுதல் தோட்டாக்கள், ஆயுதங்கள் மாதிரியான எல்லாமே ஈரான் அப்புறம் அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள்ல தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. ஈரானுடனான உண்மையான ஒப்பந்தம் முழுசா நிறைவேறுற வரைக்குமே இந்த நிலை தொடரும் அப்படின்னு அவரு வலியுறுத்தி இருக்காரு. இந்த அமைதி ஒப்பந்தம் நடக்கல அப்படின்னா போர் தொடங்கும் அப்படின்னும் ட்ரம்ப் எச்சரிச்சிருக்காரு. புதுசா ஆரம்பிக்கப்பட போற தாக்குதல் இதுவரைக்கும் யாருமே எதிர்பார்த்திராத அளவுக்கு பெருசாவும் வலுவானதாவும் சக்தி வாய்ந்ததாவும் இருக்கும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த எச்சரிக்கை ஈரானுக்கு ரொம்ப பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கு. ஏற்கனவே அமெரிக்க அரசும் ட்ரம்ப்பும் பேசக்கூடிய தொனிய மாத்தணும் அப்படின்னு ஈரான் எச்சரிச்சிருக்கு. இதோட ஈரானை மிரட்டி பயமுறுத்தி பிரஷர்ல தள்ளி ஒப்பந்தம் செஞ்சுக்க நினைச்சா இந்த பேச்சுவார்த்தை எந்த இடத்துக்கும் போகாது அப்படின்னு போர் நிறுத்த அறிவிப்புக்கு முன்னாடியே அறிவிச்சிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் தன்னோட பதிவுல அடுத்த தாக்குதல்ல அணு ஆயுதங்கள் இருக்காது அப்படின்னும் தாக்குதலோட முடிவுல ஹார்மோஸ் நீரிணை திறந்து பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னும் தெளிவா குறிப்பிட்டிருக்காரு. இந்த ரெண்டு விஷயங்களுமே முன்னாடியே ஒத்துக்கொள்ளப்பட்டவை அப்படின்னும் அதுக்கு எதிராக எந்த பேச்சும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருந்தாரு. கடைசியா ட்ரம்ப் தன்னோட பதிவுல அமெரிக்க ராணுவம் இப்போ எல்லா விதமான தாக்குதலுக்கும் தேவையான ஆயுதங்களை தயார் நிலையில வச்சு அடுத்த அறிவிப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அமெரிக்கா இஸ் பேக் அப்படின்னு உறுதியோட தன்னோட பதிவை முடிச்சிருக்காரு. ஈரான் அமெரிக்கா இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை பாகிஸ்தான்ல நடக்க இருக்கக்கூடிய நிலையில ட்ரம்போட இந்த பதிவு புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சூழல்ல கூட ட்ரம்ப் ராணுவ ரீதியா தயார் நிலையில இருக்கிறதா அறிவிச்சிருக்கிறது பேச்சுவார்த்தையோட முடிவை எப்படி பாதிக்கும் அப்படிங்கறத உலக நாடுகளுக்கு ரொம்ப பெரிய கவலையை உருவாக்கி இருக்கு. ஈரான் அமெரிக்கா மோதல்கள் தொடர்ந்தா எண்ணெய் விலை, பெட்ரோல், டீசல் அப்புறம் அத்தியாவசிய பொருட்களோட விலை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ஈரான் அமெரிக்கா இடையேயான பேச்சுவார்த்தையில சுமூகமான முடிவுகள் எட்டப்பட வேண்டியது அவசியமா இருக்கு.